பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படி ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த லாக்டவுன் நாட்களில் கர்த்தர் எங்களை பராமரிக்கிறீர், பாதுகாக்கிறீர், கிருபையினாலே எங்களை நிலைநிறுத்தி வருகிறீர். ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்து போகாதபடி கிறிஸ்துவுக்குள் இந்த நாட்களிலே அதிகமாய் வேரூன்றி வளரக்கூடிய ஸ்லாக்கியங்களை கர்த்தர் எங்களுக்கு தருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனை ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்களுடைய வீடுகளிலே துணித்துக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆராதனையில் நாங்கள் சேர்ந்து ஆங்காங்கே இருந்து ஒரு மனமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை கர்த்தாவே நீர் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையிலே தகப்பனே துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய அசைவாடுதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் ஆராதனையை பார்க்கிறவர்களாய் அல்ல, எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம், உம்முடைய பரிசுத்த மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹல்லேலூயா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தொழுது கொள்வதற்கு ஆயத்தமாகி அமர்ந்திருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக, உம்முடைய அக்கினி ஸ்தம்பம், உம்முடைய மேக ஸ்தம்பம் இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படி எங்கள் காதுகளை கர்த்தர் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை நேரத்தில் ஆவியோடு உண்மையோடும் தகப்பனை முழு பலத்தோடும் தேவனை பாடி ஆராதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் வேளையிலே பரலோகத்தின் மகிமை ஒவ்வொரு ஜனங்களையும் சந்திப்பதாக, இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் அதிகாரங்கள் உடைக்கப்படுவதாக, ஆராதனை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் தாராளமாய் நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மகிமை உள்ள தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, வசன நேரத்தில் பிரசங்க நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயங்களை கடந்து போய் எங்களை புதுப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை நடத்தக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரே உம்முடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி மகிமை உள்ள தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வாதமாக்கி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். முதலாவது, இகவரம் அதிலே அகவரம் அவரை துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம், அற்ப நாவிலே அற்புதர் அவரை பாட வைத்ததால் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஈகவரம் அதிலே அகபரன் அவரை துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம், அற்ப நாவிலே அற்புதர் அவரை பாட வைத்ததால் ஸ்தோத்திரம். ஈகபரம் அதிலே அகபரன் அவரை துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம், அற்ப நாவிலே அற்புதர் அவரை பாட வைத்ததால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பார்வோன் சேனையை கடலில் மூழ்கடித்த தேவாதி தேவனை துதியுங்கள், எரிகோ கோட்டை இடித்து தகர்த்திய ராஜாதி ராஜனை துதியுங்கள். பார்வோன் சேனை கடலில் மூழ்கடித்த தேவாதி தேவனை துதியுங்கள், எரிகோ கோட்டை இடித்து தகர்த்திய ராஜாதி ராஜனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அக்கினி நடுவே உலாவி தம்மை வெளிப்படுத்தினவரை துதியுங்கள், தண்ணீரின் மேலே நடந்த அற்புதர் இயேசுராஜனை துதியுங்கள். அக்கினி நடுவே உலாவி தம்மை வெளிப்படுத்தினவரை துதியுங்கள்,
தண்ணீரின் மேலே நடந்த அற்புத இயேசு ராஜனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வார்த்தையினாலே அகிலம் படைத்த அநாதி தேவனை துதியுங்கள். மண்ணினாலே மனிதனை படைத்த மன்னாதி மன்னனை துதியுங்கள். வார்த்தையினாலே அகிலம் படைத்த அநாதி தேவனை துதியுங்கள். மண்ணினாலே மனிதனை படைத்த மன்னாதி மன்னனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இகவரம் அதிலே அகவரன் அவரை துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம். அற்பனாவிலே அற்புதர் அவரை பாட வைத்ததால் ஸ்தோத்திரம். இகவரம் அதிலே அகவரன் அவரை துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம். அற்பனாவிலே அற்புதர் அவரை பாட வைத்ததால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தீரன் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீரன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் பூவிதனில் தருபவரே, தினமும் பூவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே,
கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வாரங்களில் மன்னவனே, எல்லா வாரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு, மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு இயேசுவே, அப்பா உம்மை நாங்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் பாடி கொண்டாடுகிறோம் ராஜா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நம் தேவனை துதிப்போம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே ஆலோசனை கர்த்தரே, அப்பா நித்திய பிதாவே, வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ரட்சா. உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரட்சா. துதிக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, நல்லவரே, வல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. போதுமானவரே, அதிசயமானவரே, வாக்கு மாறாத எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அப்பா எங்கள் மத்தியில் நீங்க உலாவி கொண்டிருக்கிறீரே, எங்கள் மத்தியில் நீங்க விற்று இருக்கிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. உம்மை துதிக்கிறோம் ரட்சா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா, உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. துதிக்கு பாத்திரரே ஒருவரே அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. துதிக்கு அப்பா உம்மை அல்லாமல் அப்பா துதிக்கப்படத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லையே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. கேருபீன்களும் சேராபீன்களும் அப்பா ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறதே ரட்சா. எங்கள் தெய்வமே நீர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ரட்சா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ரட்சா. வல்லவரே, நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. போதுமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா.
அப்பா எங்கள் எபனேசராய் அப்பா எங்களோட கூட இருந்து வழி நடத்தி வருபவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் கல்மலையான தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ் ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கே 2-3 பேர் கூடினாலும் அங்கே வாசம் செய்வேன் என்று அப்பா எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தெய்வமே எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையிலும் அப்பா எங்கள் பத்தியில் நீங்க வாசமா இருக்கிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு கூட அசைவாடி கொண்டு இருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா. தேவ பிரசனத்தினால் எங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் போற்றி மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எஸ்அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கல்மலையான தெய்வமே அப்பா எங்களை காத்து வழி நடத்தி வருபவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே அப்பா மகிமைக்கு பாத்திரரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய சிறகுகளின் நிழலில் ராஜா எப்பொழுதும் அப்பா இயேசுவே எங்களை தஞ்சை அடைய செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உயர்த்துகிறோம் ராஜா. ஆவியானவரே எங்கள் பலவீன நேரங்களை எங்களை தாங்கி வழி நடத்துபவரே எங்களை காத்து கொள்பவரே உமக்கு மகிமை. எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா 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 ஆமென். நம்முடைய கண்மலையாகிய தெய்வத்தை நாம் இந்த வேளையில துதித்து ஆராதிப்போம். அவர் நமக்கு கண்மலையானவர், அவர் நமக்கு கேடகமானவர், அவர் நமக்கு பலனானவர், அவர் நமக்கு துருகமானவர். நம் தேவனை துதித்து ஆராதிப்போம். எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன். ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை,
கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை. உன்னத பலத்தினால் மூடிடும் என்னில் ஆத்தும தரிசனம் தந்திடும். உன்னத பலத்தினால் மூடிடும் என்னில் ஆத்தும தரிசனம் தந்திடும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நூகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நூகங்களை முறிக்கும் ஆவியானவரே. பரிசுத்த கிணீரேற்றுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. பரிசுத்த கிணீரேற்றுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. ஷவரதிரதலர கலரவாம் ஓழி அந்தராதலர ஷவரவரதலர வரவலரவாம். உம்மை ஆராதிக்க நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உன்னத பலத்தினால எங்களை நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவே உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ராஜா. உங்க பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. உடைய மகிமை மேகத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை மூடி மறைத்து அரவணைத்து பாதுகாப்பவரே, அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ரியாந்தர ஷகரதிரதலர வரவலரவரவா ரிபாரதலர ஷபரவோரதிலர பரவிரி கபரதராதலர பவவவ ஒழியாந்தராதலர ஷகரதிரதலர வரவரவரதலர பலரவரவா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. வல்லவரே, நல்லவரே, பரிசுத்தமானவரே, பரிசுத்தரே, போதுமானவரே. ரியாந்தர ஷகரதிரதலர வரவரவலரவா ரியாந்தராதலர ஷபரவோரதிலர பரவிரி கபரதலர பலரவரவா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஷவரபரதிலரதலரபரவா. எஸ் ஜீசஸ். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள், அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளமாயிருக்கிறது. அவரை நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு எப்போதும் துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. தகுதி இல்லாத நம்ம அவருடைய கிருபையினால தகுதியுள்ளவர்களாய் மாற்றினாரே. அவருடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை. நமக்காய் முழு ரத்தத்தையும் அவர் சிந்தினார். ஆனாலும் நாம் பாவிகளாய் திரும்ப திரும்ப பாவம் செய்தாலும் அவருடைய கிருபையினால் நம்மை ஒவ்வொரு நாளும் மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் என்றோ நிர்மூலமாகி போயிருப்போம். அவருடைய கிருபையினால, அவருடைய சுத்த கிருபையினால ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இயேசுவே, நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு. எஸ் ஜீசஸ், ஆமென். இயேசுப்பா, எஸ் ஜீசஸ். நன்றியோடு நான் துதி பாடுவேன்,
பாடுவேன் எந்த நேசு நாதா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி சொல்லுகிறேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு நாதா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. தகுதி இல்லா நன்மைகள் உம் கிருபையினால் நான் பெற்றுக்கொண்டேன். தகுதி இல்லா நன்மைகள் உம் கிருபையினால் நான் பெற்றுக்கொண்டேன். வேண்டிக் கொள்ள நன்மைகளும் இந்தி நன்றியோடு துதி செய்வேன். வேண்டிக் கொள்ள நன்மைகளும் இந்தி நன்றியோடு துதி செய்வேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு நாதா. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு விசை கூட சொல்லுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு நாதா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. எந்த இயேசுவே ஆத்மநேசரே நம்புகின்றேன் உம்மையே நான். எந்த இயேசுவே ஆத்மநேசரே நம்புகின்றேன் உம்மையே நான். எதிர்காலங்கள் உந்தன் கையில் உந்தன் ஆசி பொழிந்திடுமே. எதிர்காலங்கள் உந்தன் கையில் உந்தன் ஆசி பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு நாதா. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு நாதா. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. எந்த இயேசுவே ஆத்மநேசரே நம்புகின்றேன் உம்மையே நான். எந்த இயேசுவே ஆத்மநேசரே நம்புகின்றேன் உம்மையே நான். எதிர்காலங்கள் உந்தன் கையில் உந்தன் ஆசி பொழிந்திடுமே. எதிர்காலங்கள் உந்தன் கையில் உந்தன் ஆசி பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு நாதா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மை
கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுநாதா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி சொல்கின்றேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுநாதா. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் கோடி கோடி நீ நன்றி ஐயா. தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் பாருங்க. நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாத நன்மைகளை கூட ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பட்டணத்துக்கு நம்ம வரும்போது எப்படி இருந்தோம்? திருமணம் முடிக்கும் போது நம்ம எப்படி இருந்தோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எவ்வளவு அழகா நடத்தி செல்கிறார் பாருங்க. நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாத அநேக நன்மைகளை கிருபையா ஏசப்பா நமக்கு தந்தார் பாருங்க. அதுதான் ஏசப்பா நம்ம மேல வச்சிருக்கிற பெரிய அன்பின் அடையாளம், பெரிய அன்பின் அடையாளம். இன்னைக்கு பகல் நேரத்துல கூட ஆண்டவர் சில நன்மைகளை தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். வாழ்க்கையில நிறைய நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிற, இன்னும் சில நன்மைகள் வேண்டும் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற. சில நேரத்தில் சொல்லுகிற, என் கண்கள் காத்து காத்து பூத்து போய்விட்டதே, என் கண்கள் காத்து காத்து ஏமன் ஸ்தோத்திரம் கண்ணீரினால் நிறைந்து போய்விட்டதே, எப்போது இந்த நன்மைகள் எனக்கு உண்டாகும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற உனக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சீக்கிரமா நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல உனக்கு நன்மைகளை நான் உனக்கு கட்டளையிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். ஏமன் ஸ்தோத்திரம், தகுதியில்லாத அநேக நன்மைகளை ஏமன் நீ பெற்றிருக்கிறியே, இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில ஏமன் நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்குள்ள பெரிய காரியங்களை, பெரிய நன்மைகளை நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். நீ பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை என்று நினைக்கிற காரியத்தில் கூட நான் உனக்கு இந்த நாட்களில் அற்புதமாய் இந்த காரியங்களை நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். உடபாலா சந்தன ரகதுரிபி கபாரா ஏவன் துரிபி கமாலா சுயந்தன ரகதுரிபி. இந்த நாள் வரைக்கும் உயர்த்தப்பட்டு இருக்கிறது தேவனுடைய கிருபை என்பதை புரிந்து கொள். இந்த நாள் வரைக்கும் உன்னதங்களில் கர்த்தர் உன்னை உட்கார வைத்திருக்கிறது, பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர வைத்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று புரிந்து கொள். உன் திறமையினால் நீ உயரவில்லை. ஏவன் ஸ்தோத்திரம், உன் பட்டத்தினாலே படிப்பினாலே ஞானத்தில் உயரவில்லை. ஏவன் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபையினாலே உயர்ந்திருக்கிறாயே. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், இன்னும் என் கிருபை உனக்கு போதும், இன்னும் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஸ்தானத்திலும் உயர்வதற்கு என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய கிருபையை மட்டும், ஆண்டவருடைய கிருபையை மட்டும் இன்னும் நீ சார்ந்து கொள். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, ஆண்டவரே, தகுதியில்லா அநேக நன்மைகளை எனக்கு தந்தீங்க ஆண்டவரே. கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய கிருபை எனக்கு போதும். சொல்லுங்க, கரம் உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய கிருபை எனக்கு போதும், உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும். இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறபடியினால் உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கரம் உயர்த்தி சொல்லு, நிச்சயமாகவே இன்னும் பல ஆயிரக்கணக்கான நன்மைகளை கர்த்தர் எனக்கு தருவீர் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, என் சந்ததிக்கும் என் சபையின் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் பரலோகத்தின் தேவன் நன்மையான ஈவுகளை, பூரணமான எல்லா வரங்களையும் ஜோதிகதிகளின் பிதாவிடத்திலிருந்து தோன்ற பண்ணி என் தேவன் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க போறதற்காக உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன்.
உடபல சந்தன ரெகதுரிபி கமால சந்தன ரபல தரபா. நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையில நன்மைகள் தடைபட்டிருக்கிறதோ, ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வாசல்களை நான் திறக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய நன்மைகள் அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளின் வாசல்களை திறந்து கொடுக்கிறேன். ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை என் பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நான் திறந்து கொடுக்கிறேன். கர்த்தர் தந்த அதிகாரத்தில் இயேசுவின் நாமத்தில் அவைகளை திறக்கிறேன் ஆண்டவரே. சில ஆசீர்வாதங்கள் அருகாமையில் இருந்தும் அவைகளை காண முடியாதபடி ஆகாருடைய கண்களை ஸ்தோத்திரம் போல அடைக்கப்பட்டிருக்கிற கண்களா இருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அருகில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் கண்களை திறக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இதுவரைக்கும் தகுதி இல்லாத அநேக நன்மைகளை கொடுத்த தேவன் இன்றைக்கும் அநேக நன்மைகளை கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்களிலும் வாக்கு பண்ணி கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் நன்மைகளினால் திருப்தியாக போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நன்மைகளையும் பெறும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் இருதயத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, எதிர்காலங்களில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. தேவ சமாதானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விசை கூட நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசேஷமாய் தொடர்ந்து நீங்கள் ஜெபங்களிலே அட்டன் பண்ணுங்க. எல்லா நாள் ஜெபங்களும் மிக ஆசீர்வாதமாக இருக்கு. நம்ம கடந்த நாளில் ஸ்தோத்திரம் 150வது நாள் ஜெபம் ஸ்தோத்திரம் மிக ஆசீர்வாதமாக இருந்துச்சு. 19ஆம் வருட ஆனிவர்சரி நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அந்த ஆராதனைகள் இருந்தது. கர்த்தர் இதை ஆசீர்வாதமாக்கி தந்தபடினாலே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தொடர்ந்துள்ள ஜெப நாட்களையும் நீங்கள் மதியானமும் இரவு நேரங்களிலும் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். எல்லா ஊழியங்களையும் நீங்கள் செய்யுங்கள். ஆத்தும ஆதாய பணியை தீவிரமாய் செய்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்திலும் தேவ கிருபையிலும் ஒவ்வொருவரும் நீங்கள் வளர ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்ப்பவதிகளாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்தும் மீதியான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போறோம். ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இந்த அருமையான நல்ல பரிசுத்த நாளின் காலை நேரத்துக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். इस अच्छे से सुबह के पवित्र समय के लिए परमेश्वर की स्तुति कहता हूं. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். आज के दिन भी परमेश्वर की आराधना करने के लिए परमेश्वर ने हमारी मदद किया. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். परमेश्वर की वचन की ओर हम जाने वाले हैं. கடந்த சில நாட்களாகவே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறதான வார்த்தை. पिछले कुछ दिनों से परमेश्वर हमसे बातें करते हैं. वचन நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டு வருகிறார். न्याय के बारे में परमेश्वर हमसे बातें करते आ रहे हैं. தேவனுடைய பிள்ளைகளை வேதம் தெளிவாய் சொல்கிறது. परमेश्वर के बच्चों वचन साफ कहता है. எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது. इब्रानियों का पत्री 9वें अध्याय का 27वां वचन कहता है. இவன் ஒருவன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்று வேதம் சொல்கிறது. एक मनुष्य को एक बार मरना और उसके बाद उसका न्याय किया जाना अवश्य कर வாசிக்க கேட்போம். எபிரேயர் Hebrew chapter 9 verse 27. எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டபடியே. பைபிள் சொல்லுது ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. बाइबल कहता है मनुष्य का एक बार मरना और उसके बाद न्याय के सामने खड़ा रहना ये उसके लिए नियुक्त किया गया है. அப்படியானால் இந்த வேதம் சொல்லுகிறது எல்லா மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ऐसा है तो वचन कहता है सभी मनुष्य के लिए न्याय है कर நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. हम जो भी कार्य करते हैं वो सब का हिसाब जब
है न्याय के दिन देना आवश्यक है। ரெண்டு விதமான நியாய தீர்ப்பை குறித்து கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். दो प्रकार के न्याय के बारे में परमेश्वर पिछले दिन हमसे बात किए। ஒன்று உயிரோடு இருக்கும் காலத்திலேயே நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு. पहला जिंदा जीवित रहते समय ही हमारे लिए न्याय है। இரண்டாவதாக दूसरा மரித்த பின்பு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. मरने के बाद सभी के लिए न्याय है कर वचन में लिखा गया है। கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசின காரியம், पिछले हफ्ते परमेश्वर हमसे कहा हुआ कार्य, மற்றவர்களை நாம் நியாயம் தீர்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். हम दूसरों पर दोष लगाकर न्याय करेंगे तो हमारे ऊपर भी दोष लगाकर न्याय किया जाएगा। மற்றவர்களை அளக்கிற அளவின்படியே நமக்கு அளக்கப்படும். जिस हिसाब से जिस नाप से हम दूसरों के लिए नापते उसी नाप से हमारे लिए भी नापा जाएगा। ஆகவே நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். इसीलिए हम दूसरों का न्याय करना नहीं चाहिए कर परमेश्वर हमसे कहे। அடுத்ததாக अगला மாமிசத்தின்படி நடக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று கர்த்தர் பேசினார். जो शरीर के अनुसार चलते उनके लिए न्याय दंड है कर कहे। சோ நாம் இவன் ஆவியின்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். तो हम जो है आत्मा के अनुसार चलने वाले होने चाहिए। இன்றைக்கு 16வது விஷயமாய் நாம் பார்க்க போகிறது. आज 16वां विषय जो हम देखने जा रहे हैं, எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 26 27 வசனங்கள். Hebrew chapter 10 verse 26 and 27. इब्रानियों का पत्रिका 10वें अध्याय का 26 और 27वां वचन। சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்கிறது, वचन कहता है, சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்பு सच्चाई की पहचान प्राप्त करने के बाद நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், यदि हम पूरे मन से जानबूझकर पाप करते हैं तो நாம் செய்த பாவத்திற்கு ஒரு பலி பரிகாரமாயிராது. तो उस पापों के लिए कोई बलिदान बाकी नहीं, அதற்கு பதிலாக நியாய தீர்ப்பு வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उसके बदले में न्याय दंड आएगा करके वचन में कहा गया है। ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்தை அறிந்த பின்பு, एक परमेश्वर का बच्चा सत्य को जानने के बाद, ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்த பின்பு, एक मनुष्य सत्य को जानने के बाद மனப்பூர்வமாய் அவன் பாவம் செய்கிறான் என்று சொன்னார், वो पूरे मन से पाप करता है तो அவனுக்கு நியாய தீர்ப்பு மட்டும்தான் முடிவு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उसके लिए न्याय दंड ही अंत कर लिखा गया है। சத்தியத்தை அறிந்த பின்பு ஒரு மனிதன் பாவம் செய்தால், सत्य सच्चाई को जानने के बाद एक मनुष्य पाप करता है तो அந்த பாவம் எந்த பலியினாலும் நிவர்த்தியாவதில்லை. वो पाप किसी भी बलि से जो है प्रायश्चित नहीं होता, அதற்கு பதில் நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उसके बाद उसके लिए न्याय दंड होगा करके वचन में लिखा है। இந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்பு. ये वचन साफ कहता है, सच्चाई की पहचान प्राप्त करने के बाद। சத்தியம் என்று சொன்னால் என்ன? सत्य सच्चाई मतलब क्या? பைபிள் சொல்லுது, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். बाइबल कहता है यीशु ही मार्ग सत्य और जीवन है कर। அப்படியானால் இயேசுவை அறிந்த பின்பு, ऐसा है तो यीशु को जानने के बाद, அப்படியானால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு, ऐसा है तो यीशु को अपनाने के बाद, அவன் இயேசுவை அறியும் அறிவு அடைந்த பின்பு, यीशु को जानने का समझ जानने के बाद, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் பாவம் செய்தால், यीशु को स्वीकार कर उसके बाद पाप करेंगे तो அது நாம் அறிந்த பின்பு செய்யும் பாவம். वो हम जान कर किया हुआ पाप है। அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वो न्याय दंड के लायक पाप है करके वचन में लिखा गया है। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान से समझ लीजिए। இயேசு தரும் பாவ மன்னிப்பை குறித்து அறிவு அடைந்த பின்பு, यीशु पापों की क्षमा देते इस समझ को जानने के बाद, இயேசுவின் கிருபையையும் ரட்சிப்பையும் குறித்த சத்தியத்தை அறிந்த அறிவு அடைந்த பின்பு, यीशु के अनुग्रह और दया इस सत्य को जानने वाली समझ को समझने के बाद, இயேசுவின் நியாய தீர்ப்பை குறித்த அறிவு அடைந்த பின்பு, यीशु के न्याय दंड के बारे में समझ को समझने के बाद, அல்லேலூயா, हालेलुया, சுருக்கமாய் சொல்லப்போனால், एकदम छोटा सा कहूं तो பாவம் செய்த பின்பு தண்டனை உண்டு என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை அறிந்த
பின்பு पाप करने के बाद उसको दंड है, ऐसा सत्य को जानने के बाद உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு தெரியும் பாவம் செய்தால் தண்டனை உண்டு. आपको और मेरे को मालूम है पाप करेंगे तो दंड है. இந்த வசனத்தை அறிந்த பின்பு, इस वचन को जानने के बाद, இந்த சத்தியத்தை அறிந்த பின்பு, इस सत्य को जानने के बाद நாம் செய்யும் எல்லா பாவமும் துணிகரமான பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. हम जो भी पाप करते हो डिटाई से किया जाने वाला पाप है. ஆமென். आमीन. சத்தியத்தை அறியறதுக்கு முன்பு, सत्य सच्चाई को जानने से पहले நாம் செய்யும் பாவம் பாவமாய் தெரியவில்லை. हमने जो पाप किया वो पाप है करके नहीं मालूम पड़ा. ஆனால் இயேசுவின் சத்தியத்தை அறிந்த பின்பு, लेकिन यीशु के सत्य को जानने के बाद நாம் செய்கிறதான பாவங்கள் பாவம் என்று சொல்லக்கூடிய உணர்வை கொடுக்கிறது. हम जो पाप कर रहे थे वो पाप है कर एहसास देता है. அப்படியானால் சத்தியத்தை அறிந்த பின்பு நாம் பாவம் செய்தால், ऐसा है तो सत्य को जानने के बाद हम पाप करेंगे तो அது எந்த பலியினாலும் பரிகரிக்க முடியாது. वो किसी भी बलिदान से प्रायश्चित नहीं होगा. அதற்கு முடிவு நியாய தீர்ப்பு மட்டும்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और उसका अंत न्याय दंड है करके वचन में लिखा गया है. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? இவன் இயேசுவை அறிந்த பின்பு ஒருவன் பாவம் செய்தால், यीशु को जानने के बाद एक व्यक्ति पाप करता है तो 29வது வசனம் சொல்லுகிறது, 29वां वचन कहता है தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के पुत्र को पांवों से रोदा करके लिखा हुआ है. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு, परमेश्वर यीशु मसीह के उद्धार को पाने के बाद, பாவ மன்னிப்பை குறித்த எவன் அறிவு அடைந்த பின்பு, पाप क्षमा की समझ को पाने के बाद, நியாய தீர்ப்பை குறித்த அறிவு அடைந்த பின்பு, न्याय दंड के बारे में समझ जानने के बाद, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு, यीशु को अपने जीवन में अपनाने के बाद, ஒரு தேவ பிள்ளை பாவம் செய்தால், एक परमेश्वर का बच्चा पाप करता है तो பைபிள் சொல்லுது, बाइबल कहता है இயேசு கிறிஸ்துவை நீ காலின் கீழ் மிதிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. तू यीशु मसीह को अपने पांव के नीचे रौंद रहा है, इसकी निशानी है. அப்படியானால் ऐसा है तो இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை यीशु को अपनाया हुआ एक बच्चा போய் சொல்றேன்னு வச்சுக்க, झूठ बोल रहा है करके रख ले. நீ போய் சொல்லும் போது இயேசுவை நீயே காலின் கீழ் மிதிக்கிறாய். तू झूठ बोलते समय तू ही यीशु को तेरे पांव के नीचे कुचल रहा है. இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை, यीशु को स्वीकार किया हुआ एक परमेश्वर का बच्चा. கெட்ட வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்க, तू गाली देता है करके रख ले. நீயே இயேசுவை காலின் கீழ் மிதிக்கிறாய். तू ही यीशु को अपने पांव के नीचे दबा रहा है. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, यीशु को स्वीकार किया हुआ अपनाया हुआ एक परमेश्वर का बच्चा. அசுத்தமானதை பார்க்கிறாய், அசுத்தமானதை செய்கிறாய் என்று சொன்னால், अशुद्ध कार्य देखता है और अशुद्ध कार्य करता है तो நீயே இயேசுவை காலின் கீழ் மிதிக்கிறாய். तू ही यीशु को अपने पांव के नीचे दबा रहा है. இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை, यीशु को स्वीकार किया वो परमेश्वर का बच्चा. சகோதரனை பகைக்கிறாய், भाइयों से बैर करता है. தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை செய்கிறாய், परमेश्वर जो कार्य नहीं चाहते उसे करता है. உன் மனசாட்சிக்கு விரோதமான ஒரு காரியத்தை நீ செய்கிறாய் என்றால், तेरे मन के विवेक के विरोधी कार्य करता है तो இயேசு கிறிஸ்துவை நீ காலின் கீழ் மிதிக்கிறாய். यीशु मसीह को अपने पांव के नीचे दबा रहा है. நான் உனக்கு சொல்கிறேன், मैं तुझसे कहता हूँ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை उद्धार पाए हुए परमेश्वर का बच्चा பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போதே, பிரயாசப்படும் போதே, पाप करने के लिए शुरू होते समय, प्रयास करते समय அவன் மனசாட்சிக்குள் குத்த ஆரம்பிக்கிறான். उसके मन के गवाही में जो चुभने लगता है, ஆண்டவர் உனக்குள் இருந்து சொல்ல ஆரம்பிப்பார். परमेश्वर तेरे अंदर रहकर तुझसे कहेंगे, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். उद्धार पाए हुए हर एक के अंदर परमेश्वर का आत्मा रहता है. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். वो पाप के बारे में, न्याय के बारे में, धर्म के बारे में जो डांट कर समझाते हैं. அப்ப நீ பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன்னை குத்துகிறார், செய்யாதே, தவறு என்று. तब तू जब पाप करने के लिए शुरू करते तो परमेश्वर तेरे को चुभते कि तू इसे मत कर, ये गलत है कर. இப்போது நீ உன் மனசாட்சியை கடினப்படுத்தி இந்த பாவத்தை செய்தால், अब तू तेरे मन को जो एकदम कठिन करके इस पाप को करेगा तो உனக்கு ரட்சிப்பு தந்த இயேசுவை நீ காலின் கீழ் மிதிக்கிறாய். तेरे को उद्धार दे हुए यीशु को अपने पांव के नीचे दबा रहा है. உன்னை விலைக்கிரயமாய் வாங்கின இயேசுவை நீ காலின் கீழ் மிதிக்கிறாய். तेरे को कीमत दे के खरीदे यीशु को अपने पांव के नीचे दबा रहा है. உனக்கு பாவ மன்னிப்பு தந்த இயேசுவை நீ
காலின் கீழ் மிதிக்கிறாய் என்று அர்த்தம். तेरे को पाप की क्षमा दिए हुए यीशु को जो तो अपने पाव के नीचे दबा रहा है करके मतलब है. அதோடு முடிந்து போகவில்லை. उसी के साथ खत्म नहीं हुआ. 29வது வசனம் சொல்லுகிறது. 29वां वचन कहता है. ஏமன் ஸ்தோத்திரம். நான் பாவம் செய்யும்போது हम जब पाप करते हैं ஏமன் தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறாய். हमें पवित्र किया हुआ वाचा के लहू को अशुद्ध करके अपवित्र जान रहे हैं. ஏமன் தேவனுடைய பிள்ளையே சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்பு सत्य को जानने का समझ को प्राप्त करने के बाद இயேசுவின் இரத்தத்தால் நீ கழுவப்பட்ட பின்பு यीशु के लहू से धोए जाने के बाद பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பின்பு पाप की क्षमा की निश्चयता को पाने के बाद மறுபடியும் நீ பாவம் செய்தால் वापस तू पाप करेगा तो முதலாவது நீ இயேசுவை காலின் கீழ் மிதிக்கிறாய். पहले तो यीशु को अपने पांव के नीचे दबा रहा है. இரண்டாவது உன்னை சுத்தம் பண்ணினதான பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை நீ அவமதிக்கிறாய் என்று வேதம் சொல்கிறது. दूसरा तेरे को शुद्ध किए हुए पवित्र लहू का जो है तू अनादर कर रहा है. நீ பாவம் செய்து तू पाप कर தேவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாய். परमेश्वर के सम्मुख आया. ஆண்டவர் உன்னை ரட்சித்தார். परमेश्वर तेरा उद्धार किए. உன் பழைய பாவங்களை எல்லாம் இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். तेरे पुराने पापों को यीशु अपने लहू से धो दिए. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி உன்னை சுத்திகரித்து இருக்கிறது. वचन कहता है यीशु मसीह का लहू तेरे सारे पापों से तुझे धोकर शुद्ध किया है. இப்போது மறுபடியும் நீ பாவம் செய்கிறாய் என்றால் अब तू वापस दोबारा पाप कर रहा है तो உன்னை பரிசுத்தம் பண்ணினதான இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை நீ அவமதிக்கிறாய் என்று அர்த்தம். तेरे को पवित्र किया हुआ यीशु मसीह के पवित्र लहू का तू अनादर कर रहा है. ஹalleluya. हालेलुया. உங்க வீட்ல ஒரு 5 வயசு பிள்ளை ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. आपके घर में एक 5 साल का बच्चा है करके रख लीजिए. கொஞ்சம் அழுக்கா இருந்தா थोड़ा गंदा है. நீங்க பார்த்த உடனே அவனை நல்ல சோப் போட்டு நல்ல குளிப்பாட்டி விட்டீங்க. आप उसे देखते उसको अच्छे से जो साबुन लगा कर निला दिए. குளிப்பாட்டி அவனை நல்ல Dress போட்டு நல்ல பவுடர் எல்லாம் போட்டுட்டீங்க. उसे नहलाकर उसको अच्छा कपड़ा पहनाकर पाउडर सब लगा दिए. இவன் உங்களை அவமதிச்சுக்கிட்டு ये आपका अनादर करते हुए ஓடி போய் மறுபடி அழுக்கல புரண்டுட்டான்னு வைங்களாம். भाग कर जाकर वापस गंदगी में लेट लिया तो எப்படி இருக்கும் உங்களுக்கு? कैसा रहेगा आपको? எப்படி இருக்கும்? कैसा रहेगा आपको? கோபம் வருமா வராதா? गुस्सा आएगा कि नहीं? ரொட்டி கம்பு வச்சு அடி குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? बेलन से मारोगे कि नहीं? ஆமென். आमीन. துரத்தி அடிப்பிய. उसको दौड़ा दौड़ा कर मारोगे. இல்ல இப்பதானே உன்னை குளிப்பாட்டி விட்டேன். अरे बेटे मैंने अभी तेरे को नहलाया ना. இது என்னல? ये क्या है? அப்படின்னு அங்கே செவிட்டுல அரைஞ்சிருவீங்களே. वहीं पर उसको एक कान में बजा दोगे. ஏன்? क्यों? உன்னை குளிப்பாட்டினேல. तुझे नहलाया ना. தேவன் உன்னை சுத்தம் பண்ணேல. मैं तेरे को साफ किया ना. நீ என்ன அவமதிக்கிறியா? तू मेरा अनादर कर रहा है क्या? இப்படி பண்ற அப்படின்னு கோபம் வரும்ல. ऐसा कर रहा है करके गुस्सा आएगा ना. அப்படிதான். वैसे ही ஆண்டவர் உன்னை பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தினார். परमेश्वर तेरे पापों को तुझे पवित्र किए. அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் यीशु मसीह का लहू தேவன் ஸ்தோத்திரம் உன்னை கழுவி வெண்பஞ்சை போல மாற்றினது. तुझे धोकर सफेद उनके समान बदला है. உனக்குள்ள இருந்த இரத்தாம்பரம் போன்ற கரைகளை எல்லாம் அது மாற்றினது. तेरे अंदर जो भी अर्गवानी रंग की जो भी दाग थे सबको बदल दिया. இப்ப மறுபடியும் நீ பாவம் செய்தபோது अब तू वापस पाप करने के बाद பாவத்தினால் உன்னை கரைபடுத்திக் கொள்கிறாய். तू पापों से अपने ऊपर वापस दाग लाता है. அப்படி செய்யும்போது ऐसा करते समय இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீ அசுத்தம் என்று எண்ணுகிறாய், அவமதிக்கிறாய் என்று அர்த்தம். यीशु मसीह के लहू को तू अपवित्र अशुद्ध अनादर समझ रहा है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்பு सत्य को जानने का पहचान समझ होने के ஒரு बाद தேவனுடைய பிள்ளை மறுபடியும் பாவம் செய்தா एक परमेश्वर का बच्चा वापस पाप करता है तो தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை நீ காலின் கீழ் மிதிக்கிறாய். परमेश्वर के पुत्र यीशु को अपने पांव के नीचे दबा रहा है. இரண்டாவது दूसरा உன்னை பரிசுத்தம் பண்ணினதான இரத்தத்தை அசுத்தம் என்று சொல்லி तेरे को पवित्र किया हुआ लहू को अपवित्र कहकर உனக்காய் இயேசு சிந்தினதான இரத்தத்தை அவமதிக்கிறாய். तेरे लिए यीशु ने जो लहू बहाया उसे तो अनादर कर रहा है. மூன்றாவது அதே அதிக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. तीसरा उसी वचन में कहा गया है கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और अनुग्रह के आत्मा का अपमान किया कर இவன் ஒரு தேவனுடைய பிள்ளை, एक परमेश्वर का बच्चा, ஒரு சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளை, एक सत्य को समझने वाला परमेश्वर का बच्चा, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை, यीशु को स्वीकार किया हुआ परमेश्वर का बच्चा மறுபடி பாவம் செய்யும் போது वापिस पाप करते समय உன்னுடைய உன்மேல் அனுப்பப்பட்ட கிருபை
கிருபையின் ஆவியானவரை நீ நிந்திக்கிறாய். तेरे ऊपर भेजे गए अनुग्रह की आत्मा की तो अपमान कर रहा है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுகிறது वचन कहता है அவன் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படுவான். वो जो अग्नि दंड के लिए ठहराया அவன் जाएगा, ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருக்கிறான். वो अग्नि दंड के लिए योग्य है। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, तो यीशु मसीह को अपनाने से पहले, சத்தியத்தை அவன் அறிவு அடைவதற்கு முன்பு सत्य की समझ जानने से पहले, எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, जितना भी पाप क्यों ना किया हो, அந்த பாவத்தினால उस पाप से இயேசுவுக்கு அவமரியாதை வரவில்லை. यीशु के लिए अपमान नहीं आया। இயேசுவின் ரத்தத்துக்கு அவமரியாதை வரவில்லை. यीशु के लहू के लिए अपमान नहीं आया। பரிசுத்த ஆவியானவருக்கு, கிருபையின் ஆவியானவருக்கு அவமரியாதை வரவில்லை. पवित्र आत्मा अनुग्रह की आत्मा को अपमान नहीं आया। ஆனால் लेकिन இப்போது நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திலும் अब तू करने वाला एक एक पाप के निमित्त இயேசுவுக்கு பாதிப்பு உண்டாகிறது. यीशु के लिए हानि पहुंच रहा है। இயேசுவின் ரத்தத்துக்கு பாதிப்பு உண்டாகிறது. यीशु के लहू के लिए हानि पहुंच रहा है। பரிசுத்த ஆவியானவருக்கு பாதிப்பு உண்டாகிறது. पवित्र आत्मा को हानि पहुंच रहा है। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? இயேசு உன்னுடைய பாவத்தை மன்னித்தார். यीशु तेरे पाप को क्षमा किए, அவர் ரத்தத்தினாலே கழுவினார். उनके लहू से तुझे धोए। பரிசுத்த ஆவியானவர் உன்னை கிருபையாய் நடத்தி வருகிறார். पवित्र आत्मा तुझे अनुग्रह से चला के आए। लेकिन திரும்ப உன்னை பாவம் செய்கிறபடியினாலே वापिस तू पाप कर रहा है, इस वजह से அது எந்த பலியினாலும் நிவர்த்தி ஆகாது. वो किसी भी बलिदान से प्रायश्चित नहीं होगा। பைபிள் சொல்லுது கொடிய ஆக்கினை உண்டாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. बाइबल कहता है एकदम जो एक खतरनाक न्याय दंड होगा कर அறியாம செய்த பாவத்துக்கு अनजाने में किए हुए पापों के लिए நீ மன்னிப்பு கேட்ட உடனே இயேசு மன்னித்து அந்த பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். तू जब क्षमा मांगा तो यीशु उस पापों को क्षमा करके उसे जो है समुद्र के गहराई में डाल दिए। சத்தியத்தை அறிவு அடைந்த பின்பு, सत्य को जानने के, समझ को जानने के बाद, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு, यीशु को अपनाने के बाद, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும், तू करने वाला हर एक पाप இயேசுவையும் यीशु को பரிசுத்த ஆவியானவரையும் और पवित्र आत्मा को அவருடைய ரத்தத்தையும் और यीशु के लहू को அவமதிக்கிறதா இருக்கிறபடியினால் अनादर कर रहा है। इस वजह से கொடிய கொடிய தண்டனைக்குட்படுத்தப்படுகிறார். तू कठोर दंड के लिए ठहराया जा रहा है, நியாய தீர்ப்புக்கு தள்ளப்படுகிறார். न्याय दंड के लिए ढकेला जा रहा है। ஆமென். आमीन। இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, यीशु को स्वीकार किया हुआ परमेश्वर के बच्चे, சத்தியத்தை அறிவு அடைந்த தேவ பிள்ளையே, सत्य की समझ को पाने वाले परमेश्वर के बच्चे, இனிமேல் நீ பாவம் செய்யும் போது, अभी से तू पाप करते समय, பாவம் செய்ய யோசிக்கும் போது, पाप करने के लिए सोचते समय, தயவு செய்து ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை சிந்தித்து யோசித்து பாவம் செய். कृपया करके इस वचन को सोच के विचार करके तू पाप कर। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है சத்தியத்தை அறிவு அடைந்த பின்பு, सत्य की पहचान प्राप्त करने के बाद மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், हम जानबूझकर या पूरे मन से पाप करते हैं तो பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. तो पापों के लिए और कोई बलिदान बाकी नहीं है और दंड आएगा कर சத்தியத்தை அறிந்தவர்கள் செய்யும் பாவம் எல்லாம் அறிந்து செய்யும் பாவம். सत्य की पहचान को प्राप्त करके जो पाप करते हो सब जान कर किया हुआ पाप है। அல்லேலூயா. हालेलुया। 17வது காரியம், 17वां कार्य, நியாய தீர்ப்பு யாருக்கு உண்டாகிறது? न्याय दंड किसके लिए होता है? 1 சாமுவேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். पहले शामुएल का 3 अध्याय का 13वां वचन। 1 சாமுவேலின் புத்தகம், 1 Samuel chapter 3 verse 13. पहले शामुएल का 3 अध्याय का 13वां वचन। அவன் குமாரர் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. हालेलुया। அப்படினால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ऐसा है तो यहाँ पर कहा गया है தன் பிள்ளைகள் பாவம் செய்த போது उसके बच्चे लोग जब पाप किए, அவர்கள் செய்கிறது பாவம் என்று தெரிந்தும் वो जो कर रहे ये पाप ऐसे जानकर அவர்களை தண்டிக்காமல் அவர்களை அடக்காமல் போனதினால் அந்த குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. उनको दंड नहीं दिया, उन्हें काबू नहीं किया, इस वजह से उस परिवार के ऊपर न्याय दंड आया। மறுபடியும் சொல்லுகிறேன், वापिस कहता हूँ, தன் பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள், उसके खुद के बच्चे लोग पाप कर रहे हैं, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார்கள். परमेश्वर के विरुद्ध कार्य कर रहे ஆனா हैं, இவன் தண்டிக்க மாட்டேங்கிறான். लेकिन ये उसको दंड नहीं दे रहा, அவர்கள் செய்கிற பாவத்தை அடக்கி வைக்கவில்லை.
விடவில்லை. और उन्होंने जो पाप किया उसे दबा के नहीं रखा. அதாவது பாவம் செய்யாதே என்று சொல்லி அவர்களை எவன் சொல்லவில்லை. ऐसा है कि तू पाप मत कर करके उन्हें नहीं चिल्लाया. அவர்களை தகப்பன் தண்டிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். उनको पिता ने डांटा नहीं करके रख लिए, दंड नहीं दिया करके रख लीजिए. இந்த குடும்பத்தின் மேலே நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. इस परिवार के ऊपर न्याय दंड आया. ஏலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன் இருக்கிறான். एली नामक एक जो याजक है அவருடைய பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் और उसके बच्चे ओपनी और पिनहास, இவர்கள் ரெண்டு பேரும் பாவம் செய்கிறார்கள். ये दोनों पाप कर रहे हैं. ஜனங்கள் வந்து சொல்லுகிறார்கள், लोग आकर कह रहे हैं, ஏலி एली உன் பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள். तेरे बच्चे लोग पाप कर रहे இவன் हैं. கூப்பிட்டு ஒரு முறை சொன்னான், ये बुलाकर एक बार बोला. அவர்கள் செய்கிறதான பாவத்தை கடிந்து கொள்ளவில்லை. उन्होंने जो पाप किया उसे उसने नहीं डांटा. அவர்கள் பாவம் செய்த போது இவன் தண்டனை கொடுக்கவில்லை. उन्होंने जब पाप किया तो उनको इसने दंड नहीं दिया. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பெரிய பையங்க தான், बड़े बच्चे लोग ये மேரேஜ் எல்லாம் ஆயிட்டு, शादी सब हो गई. ஆனாலும் फिर भी இவன் தகப்பன் தன் பிள்ளைகளை தண்டிக்காமல் போனபடியினால் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு உண்டாகிறது. पिता अपने बच्चों को डांटा नहीं, दंड नहीं दिया, इस वजह से उस घर पर बड़ा न्याय आया. அந்த நியாய தீர்ப்பு தகப்பனுடைய கண் எதிரிலே உண்டாகிறது. और वो जो न्याय दंड था वो उसके पिता के आंखों के सामने हुआ. ரெண்டு பேரும் ஒரே நாளில் மரித்து போகிறார்கள். और दोनों बच्चे एक ही समय में मर जाते हैं. தகப்பன் ஒரே நாளில் மரித்து போகிறார். और पिता भी एक ही समय में मर जाते हैं. Hallelujah. हालेलुया. இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ये वचन हमें क्या सिखाता है कर मैं आपको बताता हूँ. நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ, हमारे बच्चे छोटे हो या बड़े हो, கல்யாண வயசுல இருக்குதோ கல்யாணம் ஆயிட்டோ, शादी के उम्र में है या शादी हो गया हो, தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா गलत कर दिया तो அவன் செய்கிற தப்ப பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காத. वो जो गलती किया ना उसे देखकर आनंद मत ले. அவன் பண்ற தப்ப கண்டும் காணாதவர்கள் போல போகாத. वो जो गलती किया उसे देख के अनदेखा मत कर. சில வீடுகளில் நடக்கிற காரியம் என்ன, कुछ घरों पे क्या कार्य होता है, சின்ன பிள்ளைகள் தப்பு பண்ணா छोटे बच्चे गलती करते हैं तो அதை ரசிக்கிறாங்க. उसे जो आनंद मजा उठाते. கேட்டா என்ன சொல்றாங்க, पूछते तो क्या कहते, பிள்ளை வளரும் போது சரியாயிரும். बच्चा जब बड़ा होगा तो ठीक हो जाएगा. எப்படி பேசிக் கொடுக்கறியோ, ஃபவுண்டேஷன் கொடுக்கறியோ, அப்படித்தான் உன் பிள்ளை வளரும். जैसा तो उसको न्यू बुनियाद देगा वैसे वो बड़ा होगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சிலரை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, कुछ को देखोगे तो कहेंगे, யாம் பிள்ளையா அப்படி எல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு பிள்ளைக்கு எதிரிலே என்கரேஜ் பண்ணுவாங்க. ओ मेरा बच्चा क्या वो ऐसा सब नहीं करेगा. बच्चे के सामने उसको जो प्रोत्साहित करेंगे. நான் உனக்கு சொல்றேன், मैं तुझसे कहता हूँ, எந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, कोई भी विश्वासी क्यों ना हो, என் பிள்ளை இப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு அவன் பக்கத்துல சொல்லவே செய்யாத. मेरा बच्चा ऐसा नहीं करेगा करके उसके पक्ष में तू बोल मत. நமக்கு இருக்கக்கூடிய எந்த பிள்ளைகளும் வானத்திலிருந்து குதிச்சு வந்த பிள்ளைகள் எல்லாம் கிடையாது. हमारे पास जो भी बच्चे हो उसमें से कोई भी आकाश से कूद के नहीं आए. Hallelujah. हालेलुया. பூமியில வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளும் தவறு செய்வார்கள். पृथ्वी में जीने वाले सभी बच्चे गलतियां करते हैं. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? பாவத்தின் உலகத்தில் வாழுகிறார்கள். पाप से भरे दुनिया में जी रहे. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வீடியோல பார்த்தேன். थोड़े दिन पहले मैंने एक वीडियो में देखा, அந்த பிள்ளைகளுக்கு எழுப்பி நிக்க முடியல. वो बच्चे खड़ा होकर उठ नहीं पा रहे. ஒண்ண சண்டை போடுதுங்க. एक दूसरे से झगड़ रहे. சண்டை போடுறது மட்டும் இல்ல, सिर्फ झगड़ रहे नहीं, பல்லெல்லாம் வரல, उनके दांत भी नहीं आए. ஆனா இன்னொன்னுக்கு தலையில போய் கடிக்குது. दूसरे के सिर में जाके काट रहे அது கையெடுத்து குத்துது. और वो हाथ उठाकर मार रहा है. உண்மையை சொல்றதுக்கு எழுப்பி நடக்க முடியாது. मैं सच कहता हूँ, उठ के चल भी नहीं पाते. அந்த வயசு வரல. उतना उम्र आया नहीं. பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் तो जन्म लेने वाले सभी बच्चे के अंदर சில ஜென்ம சுபாவங்களோடு தான் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். कुछ जन्म के स्वभाव के साथ ही जन्म लेते हैं. ஆதாம் ஏவாளுடைய ஜென்ம சுபாவத்தின் விதைகள் அவர்களுக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. आदम और हव्वा का जन्म का स्वभाव उनके अंदर भी है. அதனால इसलिए யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இந்த தப்பு உன் பிள்ளை செய்துட்டான் அப்படின்னு சொன்னா, तो कोई तेरे पास आकर तेरे बच्चे ने गलत किया करके कहते हैं तो நான் உங்களுக்கு சொல்றேன், मैं आपसे कहता हूँ, என் பிள்ளை அப்படி செய்திருக்க மாட்டேன்னு சொல்லவே செய்யாத. मेरा बच्चा ऐसा नहीं करेगा करके बोलिए ही உன் मत. பிள்ளை திருந்தவே மாட்டான். तेरा बच्चा फिर सुधरेगा ही नहीं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உன் பிள்ளை தப்பு பண்ணுனான்னா तेरा बच्चा गलत किया तो அதை திருத்துவது தான் பெற்றோராகிய நம்முடைய வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
उसे ठीक करना सुधारना ही माता पिता हमारा काम है करके जान लीजिए। நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 15வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அங்கே. नीति वचन का 22वें अध्याय का 15वां वचन साफ कहता है எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்திலும் மதியீனம் ஒட்டி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. हर एक बच्चों के मन में मूर्खता रहती है करके लिखा है। 22வது அதிகாரம் 15வது வசனம். 22वें अध्याय का 15वां वचन பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அகற்றும். அவனை விட்டு அகற்றும். அல்லேலூயா. हालेलुया। பிள்ளைக்கு இருதயத்தில் மதியீனம் ஒட்டி இருக்கும். तो बच्चों के मन में जो है मूर्खता जो है चिपका हुआ रहता है, அறியாமைகள் ஒட்டி இருக்கும். अनजानापन चिपका हुआ रहता है, தவறு செய்யும் சுபாவம் ஒட்டி இருக்கும். गलतियां करने का स्वभाव चिपका रहता है। அப்ப तभी அதை நீக்குவதற்கு மருந்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். उसे अलग करने का दवा परमेश्वर बताए। இவன் தண்டனையின் பிரம்பு. अरे दंड देने की छड़ी। பிள்ளை தப்பு பண்ணிட்டு வந்துட்டான். तेरा बच्चा गलत करके आ गया, பரவாயில்லை, कोई बात नहीं, कल भी ऐसा करो, कल भी ऐसा करो। அப்படி சொல்லாத, ऐसा मत बोल, அப்படி சொல்லாத, ऐसा मत बोल। அப்படி சொன்னா ऐसा बोलेगा तो உன் மகனுக்கு நீ விஷத்தை ஊட்டி வளர்க்கிறாய். तेरे बच्चे के लिए तू जहर खिला के पाल रहा है। ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया। தப்பு பண்ணிட்டானா, गलत किया क्या, அவன் வளர்ந்தவனோ சின்னவனோ, वो चाहे बड़ा हुआ हो या छोटा हो, அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை உண்டு. उसको जो दंड देना है वो है। Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया। மறுபடியும் நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன். वापिस मैं तुझसे एक बात कहता हूँ, இவன் எந்த பிள்ளையும் இதை செய்திருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. कोई भी बच्चा इसे नहीं किया रहेगा करके मत सोचिए। ஆமென், आमीन। அவன் செய்திருப்பான் என்கிற கோணத்தில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். वो इसे किया रहेगा कर उस नोक से आप उस मकसद से आप थोड़ा जांच करके देखिए। ஆமென், आमीन। நம்முடைய பிள்ளைகள் நம்ம வீட்டுக்குள்ளால இருக்கிறது மாதிரி வெளியில இருக்க மாட்டாங்க. हमारे बच्चे लोग जैसे हमारे घर के अंदर रहते वैसे ही बाहर नहीं रहते। என் பிள்ளை வீட்டுக்குள்ளால மாதிரி இருக்கிறது மாதிரியே வெளியே இருப்பான் அப்படின்னு நினைச்சா நீ முட்டாள். मेरा बच्चा जैसे घर में है वैसे ही बाहर भी रहता है करके तू सोचेगा तो तू भी एक मूर्ख है। சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வீட்டுல பூனை மாதிரி இருக்கும். कुछ बच्चों को देखोगे तो घर पे बिल्ली के जैसे रहेंगे। அப்பா வீட்டுல வந்தா பிள்ளைகள் இருக்கிறதே சில வீட்டுல தெரியாது. पिताजी घर पे आ गए तो बच्चे घर पे करके पता नहीं चलता। பூனை மாதிரி இருக்கும், बिल्ली के जैसे रहते हैं, ஆனா வெளியே புலியா இருக்கும். लेकिन बाहर शेर बने रहते हैं। சிலர் வீட்டுக்குள்ள புலியா இருக்கும், வெளியே பூனையா இருக்கும். कुछ जो है घर के अंदर शेर रहते हैं और बाहर बिल्ली रहते हैं। ஆமென், आमीन, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. पहले शामुएल का 3 अध्याय का 13वां वचन कहता है, அவன் குமார उसके पुत्र தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், वो उनके ऊपर श्राप को ला रहे से जानते हुए भी, அல்லேலூயா, हालेलुया, எவன் ஸ்தோத்திரம், தங்கள் மேல் தன்னுடைய பிள்ளைகள் சாபத்தை வர வைக்கிறார்கள் अपने ऊपर उसके ही बच्चे लोग जो श्राप को ले आ रहे हैं என்பது ஏலிக்கு தெரிந்தது. ये एली को मालूम था। தன்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய கோபத்துக்குட்படுத்தப்படுகிறார்கள் என்பது தெரிகிறது. अपने उसके खुद के बच्चे परमेश्वर के गुस्से में आ रहे कर उसको मालूम है। தன் பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரிந்தது. उसके बच्चे पाप कर रहे, परमेश्वर के विरुद्ध कार्य कर रहे करके उसको मालूम है। ஏலி அதை அடக்காமல் போனது நிமித்தம் நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. एली ने उसके ऊपर काबू नहीं किया, इस वजह से उनको ऊपर न्याय आया। உன் பிள்ளை பாவம் செய்துட்டான்னு தெரிஞ்சிட்டு तेरे बच्चे ने पाप कर दिया करके मालूम पड़ गया, உடனே அவனை அடக்கி வைக்கணும். तुरंत उसके ऊपर काबू रख। Praise the Lord. Praise the Lord। யாரோ ஒருத்தர் உன்கிட்ட வந்து சொல்றாங்க, कोई तो आके तेरे पास कह रहे, உன் பிள்ளை இந்த தப்பு பண்ணதை நான் பார்த்தேன், तेरे बच्चे ने ऐसा गलती किया करके मैंने देखा है। அப்படின்னு சொன்ன உடனே वैसा कहते ही என்ன செய்யணும், क्या करना है, என்ன செய்யணும், क्या करना है, இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றதையும் சொல்லி தரேன். और आज हम लोग क्या कर रहे हैं वो भी मैं आपको बताता हूँ। உடனே கேக்குறது, तुरंत पूछते हैं, உன் பிள்ளை யோக்கியமா? तेरा बच्चा बहुत ठीक है क्या? 4 பேர்கிட்ட சொல்லி தருவாங்க. 4 लोगों को बताते घूमेंगे, என் பிள்ளை பற்றி அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், मेरे बच्चे के बारे में उसने ऐसा बोल दिया, उसने ऐसा बोल दी। அவன் பிள்ளை யோக்கியமா, அவன் பிள்ளை யோக்கியமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். अरे उसकी बच्चा सीधी है क्या, उसका बच्चा सीधा है क्या, அவன் பிள்ளை யோக்கியமோ யோக்கியம் இல்லையோ, उसका बच्चा ठीक से सीधा है या नहीं है, உன் பிள்ளை தப்பு பண்ணதை பார்த்துட்டாங்க. तेरा बच्चा गलती कर रहा था उसे उन्होंने देख लिया। உன் பிள்ளையாவது நல்லா இருக்கணும் என்கிறதான எண்ணத்துல தானே உனக்கு வந்து சொல்றாங்க. अरे तेरा बच्चा तो अच्छा रहना चाहिए, इसी सोच के साथ आके तुझसे बोल रहे ना। ஆமென், आमीन। உடனே பிள்ளையை கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிக்கணும். तुरंत बच्चे को बुलाकर डांटिए, உடனே பிள்ளையை கூப்பிட்டு
तुरंत बच्चे को बुलाकर இல்ல இப்படி சொன்னாலே, ये ऐसा बोली वो, அவன் இப்படி சொன்னாம்ல, उसने ऐसा बोला, அவன் பிள்ளை யோக்கியமா, उसका बच्चा ठीक है क्या? உடனே உன் பிள்ளைன்னு சொல்றான். तुरंत तेरा बच्चा भी बोलेगा, அவன் மட்டும் அந்த தப்பு பண்ணா இல்ல. उसने वो गलती किया ना। உன் பிள்ளைக்கு விஷத்தை கொடுக்காத, तेरे बच्चों को जहर मत खिला, உன் பிள்ளைக்கு விஷத்தை ஊட்டி வளர்க்காத. तेरे बच्चे को जहर पिला के मत पाल। ஏலியின் பிள்ளைகள் மாதிரி மாறிடக்கூடாது. एली के बच्चे जैसे नहीं बनने चाहिए। ஏலி செய்த தவறு, एली ने जो गलती किया, பிள்ளைகள் தவறு செய்ததை அறிந்தும் கண்டிக்காமல் போனா, उसके बच्चे जो गलत करे थे उसे जानकर भी उन्हें नहीं डांटा। ஆமென். आमीन। அதனால நாளுக்கு நாள் அவங்களுடைய பாவம் அதிகரிக்க ஆரம்பித்தது. इस वजह से दिन ब दिन उनके पाप अधिक होने लगे। Praise the Lord. Praise the Lord। அதிகமான பாவங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். अधिकतर पाप वो करने लगे। முடிவு என்ன நடந்தது? अंत में क्या हुआ? பைபிள் சொல்லுது, கர்த்தரின் நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. परमेश्वर का न्याय दंड उनके ऊपर हुआ। கர்த்தரின் நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. परमेश्वर का न्याय दंड उनके ऊपर हुआ। நம்ம பிள்ளைகள் மேல நியாய தீர்ப்பு வராம இருக்கணுமா? हमारे बच्चों के ऊपर न्याय दंड नहीं आना है ना। நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் நம்முடைய குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு வராம இருக்கணுமா? हमारे बच्चों के द्वारा हमारे परिवार के लिए न्याय नहीं आना है क्या? சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ, छोटा बच्चा है बड़ा बच्चा, அவன் தப்பு பண்ணா தண்டிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. वो गलती करते तो उसको डांटने का जो हक अधिकार है वो बच्चों वो माता पिता का हक है। அவன் திருந்தும் வழியில் கண்டிக்க வேண்டும். वो सुधरने के राह पर उसे डांटो। அவன் திருந்தும் வழியில் கண்டிக்க வேண்டும். वो सुधरने की राह पर उसे डांटो। அதுக்காக எருவ மாடு அடிக்கிறது மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காது. इसीलिए बैल को जैसा मारते मत घूमिए। அவன் திருந்தும் வழியில நீ கண்டித்து கொண்டு வர வேண்டும். वो सुधरने के रास्ते पे उसको डांट के लेके आ। அவனுக்கு அன்பான உபதேசங்களை சொல்லு. उसे प्रेम से उपदेश दे। அவனை எப்படியாவது மறுபடி கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்த வேண்டும். उसे कैसे वापस मसीह में स्थिर करना है। அவன் எப்படியாவது தேவனுடைய பிள்ளையாய் தொடர்ந்து வாழ வேண்டும். वो कैसे भी परमेश्वर का बच्चा बनकर आगे लगातार जीना है। அவன் எப்படியாவது சத்தியத்தை கை கொண்டு வாழ வேண்டும். वो कैसे भी सत्य को पालन करके जीना है। அதற்காகத்தான் கண்டிக்கணும். उसके लिए डांटना है। Praise the Lord. Praise the Lord। சிலரை பாத்தீங்கன்னா कुछ को देखोगे तो தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க. गलती करते आ गए तो எரும மாட, ये बैल, உன்னால எனக்கு கேவலம், तेरे वजह से मेरे को अपमान, அசிங்கம், बहुत गंदी नाम, அப்படி எல்லாம் சொல்லாத. ऐसा मत बोलिए। அவன் திருந்தும் வழியில் கண்டிக்க கற்றுக்கொள்ளுங்கள். वो सुधरने वाले राह पर उसे डांट कर समझाना सीख लो। நம்முடைய நோக்கம் அவன் திருந்த வேண்டும். हमारा मकसद वो सुधरना चाहिए। அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிடக்கூடாது. उसका जो न्याय दंड नहीं होना चाहिए। மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறார். वापिस पवित्र आत्मा एक कार्य मुझे याद दिला रहे हैं। உன் பிள்ளைகளை குறித்து யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா, तेरे बच्चे के बारे में कोई तो आकर उसने गलती क्या करके बोलते हैं तो அவங்கள திட்டாத, उनको मत डांट, அவங்கள திட்டவே செய்யாத. उनको मत डांट। அவங்க ஏதோ ஒரு நல்ல மனசுல தான் உன்னை பார்த்து சொன்னாங்க. वो कोई अच्छी मनसास से ही तेरे को आके बोले। உன் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால, तेरा बच्चा अच्छे से रहना चाहिए ऐसा सोचे इसलिए அவங்க பிள்ளை தப்புல இருந்திருக்கிறான். சில வேளை हो सकता है उनका बच्चे भी ऐसे गलत काम में रहा होगा। அவங்க திருத்தறதுக்கு முயற்சி பண்ணி திருந்தாம கூட அந்த பிள்ளை இருந்திருக்கலாம். वो उससे सुधारने के लिए कोशिश की होंगे और वो नहीं सुधरा होगा। உன் பிள்ளையாவது நல்லா இருக்கணும்னு கரிசனையா சொல்றாங்கல்ல, लेकिन तेरा बच्चे तो अच्छे से रहना चाहिए करके वो जो ख्याल के साथ बोल रहे हैं ना, பிள்ளையை திருத்தணும், तेरे बच्चे को सुधार, கண்டிக்கணும். டாட் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். जिस स्थान पर डांटने उस स्थान पर डांट। சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பெரம்ப யூஸ் பண்ணணும்னு பைபிள் சொல்லுது. जब छोटे बच्चे तब छड़ी का उपयोग करो करके बाइबल कहता है। இவன் எந்த தகப்பன் பிள்ளையை நேசிக்கிறானோ அவன் தண்டிக்கணும். जो पिता अपने बच्चे से प्यार करते हैं उसको डांटे। இல்லனா நியாய தீர்ப்பு பிள்ளையின் மேல் வரும்போது உனக்கும் அது பாதிப்பு உண்டாகும். नहीं तो बच्चे के ऊपर न्याय आएगा तो तेरे को भी हानि पहुंचाएगा। Praise the Lord. Praise the Lord। ஏலி நல்ல ஒரு ஆசாரியன். एली अच्छा एक याजक, ஆனா இந்த காரியத்துல அவன் தவறிட்டான். लेकिन इस कार्य में वो चूक गया। ஆமா, இந்த காரியத்துல தவறிட்டான். इस कार्य में वो चूक गया। அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிறவன், बहुत लोग को सलाह देने वाला, அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், बहुत लोग के लिए भविष्यवाणी करने वाला, தன் பிள்ளையை கண்டிக்காதபடியினாலே நியாய தீர்ப்பு அவன் மேலும் அவன் குடும்பத்தின் மேலும் உண்டாயிற்று. अपने बच्चे को डांटा नहीं इस वजह से न्याय का दंड उसके ऊपर उसके परिवार के ऊपर हो गया। ஆமென். आमीन। 18வது ஒரு காரியம், 18वां एक कार्य, மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். मलाकी का 3 अध्याय का 5वां वचन। அங்க சிலருக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पर भी कुछ लोगों के लिए न्याय दंड कर वचन में लिखा गया है। 3வது அதிகாரம் 5வது வசனம். 3 अध्याय का 5वां वचन।
நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் யாருக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு பைபிள் சொல்லுது? சூனியக்காரர், விபச்சாரருக்கும், பொய்யானை இடுகிறவர்களுக்கும், எனக்கு பயப்படாமல் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல இங்க சில காரியங்கள் செய்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டுன்னு சொல்லி இருக்கு. बाइबल में यहाँ पर कुछ कार्य जो करते हैं उनके लिए न्याय दंड करके लिखा है. இந்த வசனத்துல முதலாவது யாருக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும்? इस वचन से पहला किसको न्याय दंड मिलेगा? சூனியக்காரனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. जो टोना करते हैं उनके लिए न्याय दंड. மந்திரம் செய்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. जो मंत्र करते हैं उनके लिए न्याय दंड है. ஆமென், आमीन. அதோட கூட்டி சொல்றேன், उसके साथ और बढ़ा के कहता हूँ, சூனியம் வைக்க போறான்ல, जो टोना दूसरों के लिए करने जाता है ना, அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. उसको भी न्याय दंड है. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அல்லேலூயா, हालेलुया. சூனியக்காரர்கள், टोना जो करते हैं, ஏமன் மந்திரம் செய்கிறவர்கள், जादू मंत्र जो करते हैं, ஏமன் எனக்கு இந்த காரியத்துல இந்த காரியம் செய்யணும் அதனால சூனிய வைன்னு சொல்றவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. मेरे लिए कार्य होना चाहिए इसलिए तो ऐसा कर करके जो टोना करवाने जाते उनके लिए भी न्याय दंड है. சிலர் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகலைன்னா இவன் ஸ்தோத்திரம் யாரோ ஒண்ணு செய்துட்டான்னு இவன் சூனியம் வைக்க போறான், மந்திரம் செய்ய போறான். तो कुछ लोगों को देखे तो शादी नहीं हुआ तो अरे किसी ने कुछ रख दिया कर कर वो जाके टोना करने जाता है. சிம்பிளா சொல்ற, மந்திரவாதியை தேடி போகிறவன், சூனியக்காரியை தேடி போறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. एकदम आसान से कहता जो ऐसा टोना करवाने वाले के पास जाते, जो जादू मंत्र करते उनके पास जाते, उनके लिए भी न्याय दंड है. அடுத்து சொல்லப்பட்ட விபச்சாரக்காரனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. अगला कहा गया जो व्यभिचारी लोग हैं उनके लिए न्याय दंड है. விபச்சாரக்காரன், வேசி மார்க்கத்தான், இவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. व्यभिचारियों और जो वेश्यापन के मार्ग में उनके लिए न्याय दंड है. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, अगला कहा गया है பொய் ஆணை இடுகிறவர்கள், झूठी शपथ खाने वाले. ஆமென், आमीन. ஓசியாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த வார்த்தையை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா 10:4. ओशिया के 10वें अध्याय के 4थे वचन में जो है इस वचन के बारे में अच्छे से समझाया गया है. இவன் பொய் ஆணை இடுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. जो झूठी शपथ खाते हैं उनके लिए न्याय दंड कर कर वहां पर लिखा गया है. ஓசியாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். ओशिया का पुस्तक 10वें अध्याय का 4था वचन. பொய்யான இடுகிற வார்த்தைகளை சொல்லி, பொய் ஆணை இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். ஆகையால் வயல்வெளியின் படைச்சால்களில் விஷ பூண்டுகளைப் போல் நியாய தீர்ப்பு முளைக்கும். நியாய தீர்ப்பும் விஷ பூண்டுகளைப் போல் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு முளைக்கும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் ஆணை இடுகிறவர்கள், इसका मतलब जो झूठी शपथ खाते हैं, பொய் சொல்லி झूठ बोलकर, ஆமென், आमीन, ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறவன். एक कार्य को करके खत्म करने वाले. சிலர் சொல்லுவாங்க கல்யாணத்துல 10 பொய் சொன்னாதான் சரியாகும் அப்படின்னு. कुछ लोग कहते हैं शादी में 10 झूठ बोलेंगे तभी वो होगा कर कर. உனக்கு நியாய தீர்ப்பு தான். तेरे लिए न्याय दंड है. வேலை செய்கிற இடத்துல நியாய தீர்ப்பு, பொய் சொன்னா நியாய தீர்ப்பு தான். काम करने वाले जगह पे झूठ बोलेगा तो न्याय दंड है. நியாய தீர்ப்புக்கு தப்பணுமா, உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லிரு. न्याय दंड से बचना है तो जो है तो है, जो नहीं है वो नहीं है. ஆமென், आमीन. சிலவேளை நமக்கு கஷ்டம் வந்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பும் நம்மேல் வராது. सब कुछ समय हमें कष्ट आए तो भी परमेश्वर का न्याय दंड हमारे ऊपर नहीं आएगा. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, अगला कहा गया है விதவைகளின் இவன் கூலியை அபகரிக்கிறவன், திக்கற்ற பிள்ளைகளுடைய கூலியை அபகரிக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. जो विधवाओं की कुली और जो अनाथ बच्चों की कुलियों को अड़प लेता है उसके ऊपर न्याय दंड आएगा. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை தாராளமா கொடுத்தோம். दूसरों का जो कुली मजदूरी देना है उसे बहुतायत से दे दे. அது விதவையா இருந்தாலும் சரி, திக்கற்றவங்களா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் சரி, वो चाहे विधवा हो, अनाथ हो या अच्छे लोग हो, அவங்க வேலை செய்தவனுடைய பைசாவை நம்ம கையில வச்சிருக்கவே கூடாது. उन्होंने जो काम किया है उसके पैसे हमारे हाथ में मत रखो. அடுத்தவங்களுடைய பணத்தை நம்ம கையில வச்சிருக்கவே கூடாது. दूसरों के पैसों को हमारे हाथों में मत रखो. அவங்களுடைய பிரயாசத்தின் காசை நம்ம கையில வச்சிருக்கவே கூடாது. उनके प्रयास मेहनत के पैसे को हमारे हाथ में मत रखो. அது அபகரிக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். उसे जो हड़प लेते हैं उनके लिए न्याय दंड होगा. கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவன். अंत में कहा गया जो परदेशियों के लिए अन्याय करते हैं. பரதேசினா யாரு? परदेशी मतलब कौन? வெளியூர்ல இருந்து உன்னை நம்பி வந்தவன்,
बाहर के गांव से तेरे ऊपर जो भरोसा रख के आया, உன்னை நம்பினவன் சொல்லி வச்சுங்களா? तेरे पे भरोसा रखा हुआ कोई व्यक्ति करके रख ले। உன்னை நம்பினவர்களுக்கு அநியாயம் செய்யாதிருங்கள். तेरे पे जो भरोसा रखे उनके लिए अन्याय मत करो। இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे लोगों के लिए न्याय दंड है करके वचन में कहा गया है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. परमेश्वर के बच्चों हमारा वचन हमसे साफ कहता है, தேவன் எந்த மனிதனும் நியாய தீர்ப்பு நாளிலே தப்புவித்துக் கொள்ள முடியாது. कोई भी मनुष्य न्याय के दिन बच नहीं पाएगा। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है मालूम है क्या? நீங்கள் நினைக்கிறான் நான் செய்கிற காரியம் எல்லாம் எனக்கு மட்டும் தானே தெரியும். आप सोच सकते हो मैं जो भी कार्य करता हूँ तो सिर्फ मुझे ही मालूम है। ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, लेकिन पवित्र शास्त्र कहता है, பரலோகத்திலே ஞாபக புஸ்தகம் என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் இருக்கிறது. स्वर्ग राज में स्मरण की पुस्तक करके एक पुस्तक है। நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அதிலே எழுதப்பட்டு கொண்டே வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். हम जो भी कार्य करते हो सब उस पुस्तक में लिखा जा रहा है करके जान लीजिए। நியாய தீர்ப்பு நாளிலே புஸ்தகம் திறக்கப்படும். न्याय के दिन वो पुस्तक खुल जाएगा। தேவன் நியாய தீர்ப்பு நாளிலே இந்த புஸ்தகம் திறக்கப்படும். न्याय के दिन ये पुस्तक खुल जाएगा। இந்த புஸ்தகம் திறக்கப்படும் போது நாம் செய்த ஒவ்வொரு காரியமும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ये पुस्तक जब खुला जाएगा तो हमने जो जो कार्य किया सब उसमें लिखा हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. वचन हमसे साफ कहता है, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு செய்கிறவர். जीवते और मरे हुए का न्याय करने वाला कर कर। நிச்சயமாகவே तो निश्चय உயிரோடு இருக்கும் போதும் நியாய தீர்ப்பு உண்டு. जब हम जिंदा जीवित है तब भी न्याय है। Praise the Lord. Praise the Lord। அதே நேரத்தில் மரித்த பின்பும் நியாய தீர்ப்பு உண்டு. उसी तरह मरने के बाद भी न्याय है। அப்ப நியாய தீர்ப்பு வராம இருக்கணும்னா तो न्याय हमारे ऊपर नहीं आना है तो நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானா न्याय दंड से बच निकलना है तो நாம் செய்ய வேண்டிய காரியம் हमें जो कार्य करना है, இந்த காரியங்களுக்கு நாம் விலகி வாழ வேண்டும். इन कार्यों से हमें हटकर जीना है। சத்தியத்தை அறிந்த பின்பு பாவம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. सत्य को जानने के बाद पाप करने वाला नहीं बनना चाहिए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। சிலர் என்ன சொல்றாங்க? कुछ लोग क्या कहते हैं, செய்துட்டு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுறேன். करने के बाद यीशु पिता से क्षमा मांग लेता நீ हूँ। செய்துட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கிடைக்கும். तू करने के बाद क्षमा मांगे तो क्षमा मिलेगा, ஆனா लेकिन நீ செய்த காரியத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு. तू जो कार्य किया उसके लिए न्याय मिलेगा। மனிதன் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் உயிரோடு இருக்கும் போது மரித்த பின்பும் நியாய தீர்ப்பு உண்டு. मनुष्य करने वाले हर एक काम के लिए उसको जो न्याय जीवित रहते समय और मरने के बाद भी है। Praise the Lord. Praise the Lord। தாவீது பாவம் செய்தான். दाऊद ने पाप किया। எப்ப பாவம் செய்தான்? कब पाप किया? ஆண்டவரை அறியும் அறிவு அடைந்த பின்பு. परमेश्वर को जानने के समझ को जानने के बाद பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தான். बत्शेबा से पाप किया। பாவம் செய்த உடனே पाप करने के बाद ஏமன் ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், भविष्य वक्ता आकर कहता है, தாவீது நீ பாவம் செய்துட்டேன். ए दाऊद तूने पाप क्या कर कर। குற்ற உணர்வு அடைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் மன்னிப்பு கேட்கிறான். एक दोषी मन से जो है वो परमेश्वर के सामने क्षमा मांगा। என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். मेरे उद्धार का आनंद मुझे दीजिए। பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதடா. पवित्र आत्मा को मुझसे अलग मत कीजिए। மறுபடியும் என்னை புதுப்பியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணா. वापिस मुझे नया कीजिए करके प्रार्थना किया। கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிட்டார். परमेश्वर पाप को क्षमा किए। சொன்னா என்னை ஈசோப்பினால் கழுவும் ஆண்டவரே. उसने कहा मुझे जूफा से धो दो। ஆண்டவர் ரத்தத்தினால கழுவிட்டார். परमेश्वर लहू से उसे धो दिए। ஆனா நியாய தீர்ப்பு இல்லாம இல்லையே. लेकिन न्याय दंड नहीं है, ऐसा नहीं है। அவனுக்கு பிறந்த அவன் நேசித்ததான முதல் பிள்ளையை ஆண்டவர் அடித்துட்டாரே. उसके लिए जन्म हुआ जो पहला जो बच्चा था उसको परमेश्वर मारे। சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்பு நாம் பாவம் செய்தால் பாவத்துக்கு மன்னிப்பு பரிகாரமாய் செய்வதற்கு ஒரு பலி இல்லை, நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று அறிந்து கொள்ளுங்கள். सत्य को जानने के बाद भी हम पाप करेंगे तो उस पाप के प्रायश्चित के लिए कोई बलिदान नहीं है और न्याय दंड है कर जान लीजिए। ஆமென். அடுத்தபடியாக अगला, பிள்ளைகள் தவறு செய்யும் போது தண்டிங்க. बच्चे लोग जब गलतियां करते तो उन्हें डांटिए। அவன் செய்கிற எந்த பாவத்தையும் நீ பார்த்து ரசிக்காத. वो जो करने वाला किसी भी पाप को देखकर तू मजा मत ले। ஆமென். आमीन। அவன் செய்கிற எந்த பாவத்தையும் நீ என்கரேஜ் பண்ணாத. वो जो भी पाप करते हैं उसे तू प्रोत्साहित मत कर। நியாய தீர்ப்பு உண்டாகும் போது நீ வேதனை அடைய வேண்டியது இருக்கும். जब उसके ऊपर न्याय दंड होगा तो तुझे वेदना उठाना पड़ेगा। சூனியக்காரனுக்கு நியாய தீர்ப்பு, जो टोना करते हैं उनके लिए न्याय, விபச்சாரக்காரனுக்கு நியாய தீர்ப்பு, जो व्यभिचारी लोग हैं उनके लिए न्याय, பொய் ஆணை இடுகிறவனுக்கு நியாய
தீர்ப்பு. जो झूठी शपथ खाते हैं उनके लिए न्याय, விதவைகளையும் திக்கற்றவர்களையும் பணத்தை ஒடுக்கிறவர்கள் சம்பளத்தை ஒடுக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு. विधवा और अनाथों का जो पैसा जो मजदूरी जो हड़प लेते हैं उनके लिए न्याय, பரதேசிக்கு எவன் நியாய தீர்ப்பு. परदेशी उनके பரதேசியை எவன் ஸ்தோத்திரம் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு. परदेशी के लिए जो अन्याय करते हैं उनके लिए न्याय। இன்னைக்கு காலை நேரத்துல आज इस सुबह के समय இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவா. भेटे हुए जगह पर आंखों को बंद करेंगे। இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு ஏன் பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? इस वचनों को परमेश्वर हमसे क्यों बताना चाहिए? உன்னையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். तुझसे और मुझसे परमेश्वर प्यार करते நீயும் हैं। நானும் உயிரோடு இருக்கும்போது நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படக்கூடாது. तू और मैं जीवित रहते समय न्याय दंड के अंदर नहीं जाना चाहिए। நீயும் நானும் உயிரோடு இருக்கும்போது तू और मैं जीवित रहते समय நியாய தீர்ப்பின் தண்டனை நம்மேல் வரக்கூடாது. न्याय का दंड हमारे ऊपर नहीं आना चाहिए। ஆகவே இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். इसीलिए सत्य को तो जानना चाहिए करके परमेश्वर तुझसे बात कर रहे हैं। நியாய தீர்ப்பு உண்டாகும் பாவத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு ஆலோசனையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். न्याय दंड को लाने वाले पाप से बचकर जीना है, इसीलिए परमेश्वर हमें सलाह दे रहे हैं। உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல, तुझे डराने के लिए नहीं, நீ அறிந்து இதற்கு விலகி இருக்க வேண்டும். तू जानकर इससे दूर रहना நீ चाहिए। அறியாமல் இதை செய்தால் நியாய தீர்ப்பு உண்டாயிருமே. तू जाने बगैर इसे करेगा तो न्याय दंड हो जाएगा। உயிரோடு இருக்கும்போது जीवित रहते समय மரித்த பின்பு मरने के बाद भी நியாய தீர்ப்புக்கு நீயும் நானும் தப்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். न्याय दंड से तू और मैं बचना चाहिए करके परमेश्वर से बातें करते आ रहे हैं। கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறார். आंखों को बंद कर परमेश्वर को देखकर प्रार्थना करने जा रहे ஆண்டவரே, हैं। परमेश्वर, நியாய தீர்ப்புக்கு நான் தப்பி வாழ வேண்டும் ஆண்டவரே. न्याय दंड से मुझे बचकर जीना है, என்னை அதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன். मुझे उसके लिए समर्पण करता हूँ। இன்னைக்கு காலை நேரத்துல आज इस सुबह के समय ஒருவேளை நீ हो सकता है तू சத்தியத்தை அறிந்த பின்பு நீ பாவம் செய்திருந்தால், सत्य को जानने के बाद तूने पाप किया है तो அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பாவம். वो जो है न्याय दंड के बराबर पाप है। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? அப்படி நீ பாவம் செய்யும் போது இயேசுவை காலின் கீழ் மிதிக்கிறாய். ऐसा तो पाप करते समय यीशु को अपने पाँव के नीचे दबा रहा है। இயேசுவை அறிந்த பின்பு, यीशु को जानने के बाद, ரட்சிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் பாவம் செய்தார். उद्धार पाने के बाद तू वापस पाप करेगा तो உன்னை சுத்தம் பண்ணினதான பரிசுத்தம் பண்ணின இயேசுவின் ரத்தத்தை அவமதிக்கிறாய். तेरे को शुद्ध किया हुआ पवित्र के यीशु के लहू का तू जो है निंदा कर रहा है। தேவனை அறிந்த பின்பு, परमेश्वर को जानने के बाद, சத்தியத்தை அறிந்த பின்பு பாவம் செய்தார். सत्य को जानने के बाद तू पाप करेगा तो உனக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை அவமதிக்கிறாய். तेरे अंदर के पवित्र आत्मा का तो अपमान कर रहा है। இதனால நியாய தீர்ப்பு நிச்சயம் வரும். इस वजह से न्याय दंड निश्चय आएगा। இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்புக் கொடுக்க ஆரம்பி. आज परमेश्वर के सम्मुख समर्पण என் कर। வாழ்க்கையில இந்த துணிகரப்பான பாவம் இருக்குப்பா. मेरे जीवन में ये डिटाई का पाप है पिता। ப்ளீஸ் டாடி, प्लीज डैडी, எனக்கு நியாய தீர்ப்பு வேண்டாம். मुझे न्याय दंड नहीं चाहिए। எனக்கு நியாய தீர்ப்பு வேண்டாம். मुझे न्याय दंड नहीं चाहिए। எத்தனை பேர் சொல்ல போறீங்க? कितने लोग बोलने जा रहे हैं எனக்கு நியாய தீர்ப்பு வேண்டாம் ஆண்டவரே. मुझे न्याय दंड नहीं चाहिए प्रभु, அதிலிருந்து தப்ப விரும்புகிறேன். मैं उसमें से बचना चाहता हूँ। நிகரமான பாவம் என்னுடைய வாழ்க்கையில வந்தது தகப்பனே. डिटाई का पाप मेरे जीवन में आया पिता। உம்மை அறிந்த பிறகு आपको जानने के बाद என் மனசாட்சிக்கு விரோதமாய் சத்தியத்துக்கு விரோதமாய் சில பாவம் செய்திருக்கிறேன். मेरे मन की गवाही, विवेक के विरुद्ध, सत्य के विरुद्ध मैंने पाप किए। என்னை மன்னியும் ஆண்டவரே. मुझे क्षमा कीजिए। எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना करने जा रहे हैं? இன்னைக்கு காலை நேரத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தர விரும்புகிறார். आज इस सुबह के समय परमेश्वर तेरे जीवन में बड़ा बदलाव देना चाहते हैं। மன உருக்கத்தின் ஜெபம், तेरा मन के अंदर से जो प्रार्थना है, தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உதவி செய்ய ஆரம்பிக்க. तेरे दंड से तुझे बचाने के लिए तेरी मदद करेगा। உனக்கு வரும் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உனக்கு உதவி செய்ய ஆரம்பிக்க. तेरे को आने वाले न्याय दंड से तुझे बचाने के लिए मदद करेगा। கண்களை மூடு. आंखों को बंद कर। எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறீங்க? कितने लोग परमेश्वर को देखकर प्रार्थना कर रहे हैं? சத்தியத்தை அறியும் அறிவடைந்த பின்பு துணிகரமாய் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே. सत्य को जानने के बाद भी प्रभु में डिठाई से पाप कर दिया। पिता, என்ன மன்னிங்கப்பா. मुझे क्षमा कीजिए पिता, ப்ளீஸ். प्लीज। இந்த பாவத்துக்கு इस पाप के लिए பலி பரிகாரம் இல்ல. कोई भी बलिदान प्रायश्चित नहीं है। உங்க சமூகத்துல நான் சரண்டர் ஆகிறேன். आपके सम्मुख में अपने आप को पूरी तरह समर्पण करता हूँ। உங்க பாதத்துல நான் விழுறேன். आपके चरणों में मैं गिरता हूँ। கரம் உயர்த்தி ஆண்டவர் நோக்கி எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? हाथ उठाकर कितने लोग परमेश्वर को देखकर प्रार्थना कर रहे हैं? கண்ணீரோட சொல்லு. आंसुओं के साथ बोल, परमेश्वर இன்னைக்கு என்ன மன்னிக்கும்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன். आज मुझे क्षमा करने के लिए मुझे समर्पण करता हूँ। சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்பு நீ செய்த பாவம்
உன் இருதயத்துக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. सत्य को जानने के, समझ को जानने के बाद भी वो पाप तेरे हृदय में आ रहा உன்னை है குத்திக் கொண்டே இருக்கிறது. और तुझे चुभ रहा है। அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணு. आज उसे कबूल करके प्रार्थना कर, அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணு. अंगीकार करके प्रार्थना कर, அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணு. अंगीकार करके प्रार्थना कर, இல்லனா नहीं तो நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. न्याय दंड से नहीं बच सकता, நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. न्याय दंड से नहीं बच सकता। உயிரோடு இருக்கும் போதும் தண்டனை, जीवित रहते समय भी दंड, மரித்த பிறகும் தண்டனை. मरने के बाद भी दंड। அடுத்தபடியாக अगला, உன் பிள்ளைகள் तेरे बच्चे लोग தப்பு பண்ணும்போது என்ன பண்ற? गलतियां करते समय तू क्या कर रहा है? ஏலி மாதிரி சைலண்டா இருக்கிறியா? एली के जैसे चुपचाप है क्या? உன் பிள்ளைகள் மேல் வரும் நியாய தீர்ப்புக்கு நீ காரணமாக வேண்டாம். तेरे बच्चों के ऊपर आने वाले न्याय दंड के लिए तू कारण मत बन। பெற்றோராகிய நாம் माता पिता हम நம்முடைய பிள்ளைகள் மேல் நியாய தீர்ப்பு வருவதற்கு காரணமாக வேண்டாம். हमारे बच्चों के ऊपर न्याय दंड आने के लिए हम कारण ना बने। பிள்ளைகள் செய்கிற தவற உடனே கண்டிங்க. बच्चे जो गलतियां करते उसे तुरंत डांटिए, அவன் திருந்தும் அளவுக்கு கொண்டு வந்துருங்க. वो सुधरने के हद पर लेके आइए। யாரோ ஒருத்தர் உங்கள்ட்ட வந்து சொன்னாங்கன்னா कोई आपके पास आकर कहे तो உடனே தீர்மானம் பண்ணுங்க. तुरंत फैसला कीजिए, என் பிள்ளை பண்ணிருப்பான், मेरा बच्चा किया होगा। எப்படி பண்ணிருப்பான்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது நல்லதுதான். वो इसे कैसे क्या होगा करके इसके बारे में जांच करना अच्छी बात है। பண்ணிருக்கவே மாட்டான்னு சொல்லாத. वो नहीं क्या रहेगा करके मत बोल। அவன் வானத்திலிருந்து வந்தவன் அல்ல, वो आकाश से उतर के नहीं आया, பூமியிலே எமன் ஸ்தோத்திரம் மண்ணான சரீரத்திலிருந்து வந்தவன் தான். इस पृथ्वी में मिट्टी के शरीर से आया हुआ है। நிச்சயம் ஜென்ம சுபாவம் என்று சொல்லக்கூடிய ஆதாமின் குணம் இருக்கும். निश्चय जन्म स्वभाव आदम का गुण रहेगा। ஆகவே தான் நான் உனக்கு சொல்கிறேன், इसीलिए मैं तुझसे कह रहा हूँ, பிள்ளையை கண்காணிக்கணும். बच्चों के ऊपर निगरानी रख, பிள்ளைகளை கண்காணிக்கணும். तेरे बच्चों के ऊपर निगरानी रख। மொபைல்ல என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னு கண்காணிக்கணும். मोबाइल में क्या रखे उसे तो निगरानी कर। ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் एक ठहराए हुए उम्र तक உன் பிள்ளைகளுடைய மொபைல நீ கண்காணிச்சுக்கிட்டே இரு. तेरे बच्चों के मोबाइल फोन की तू निगरानी करते रहे। நான் சொல்றேன், கல்யாணம் ஆகிறது வரைக்கும் நீ கண்காணிச்சுட்டு இரு. मैं कहता शादी होने तक उनकी निगरानी कर फोन की। பிள்ளை மொபைல்ல என்ன லாக் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியணும். तेरा बच्चा मोबाइल में कौन सा लॉक रखा है तुझे मालूम रहना चाहिए, நிச்சயம் தெரியணும். निश्चय मालूम रहना चाहिए। நான் சொல்றேன் தெரியுமா, क्यों बोल रहा हूँ मालूम है क्या? நம்ம பிள்ளைகள் யாருக்கும் நியாய தீர்ப்பு வந்துடக்கூடாது. हमारे बच्चों से किसी के ऊपर न्याय दंड नहीं आना चाहिए। பிள்ளையின் இருதயத்துல மதியம் இருக்கத்தானே செய்யும். बच्चों के मन में मूर्खता रहती है। அவன் வளர 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 கிறிஸ்துவுக்குள் வர வரத்தானே அவன் அதிலிருந்து வெளியே வர முடியும். वो बड़ा होते होते मसीह में बड़ा होते होते ही तो उसमें से बाहर आ सकता है। அது வரைக்கும் அந்த மதியத்தை நீக்குவது உன்னுடைய கடமைதானே. तब तक वो मूर्खता उससे अलग करना तेरा ही काम है। தீர்மானம் பண்றியா? निर्णय ले रहा है क्या? தீர்மானம் பண்றியா? निर्णय ले रहा है क्या? நம்ம சந்ததியின் மேல நியாய தீர்ப்பு வரக்கூடாது. हमारे वंश संतानों के ऊपर न्याय दंड नहीं आना चाहिए। ஏலியுடைய கண்களுக்கு முன்னாலே நியாய தீர்ப்பு வந்துட்டு, एली के आंखों के सामने ही न्याय दंड आ गया। நமக்கு அது வேண்டாம். हमें वो नहीं चाहिए, நமக்கு அது வேண்டாம். हमें वो नहीं चाहिए। சூனியக்காரனா இருக்க வேண்டாம். टोना करने वाला मत बनिए, வேசித்தனம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டாம். वेश्यापन करने वाला मत बनिए, விபச்சாரக்காரனா இருக்க வேண்டாம். व्यभिचारी मत बनिए, இவன் பொய் ஆணை இடுகிறவளா இருக்க வேண்டாம். झूठी शपथ खाने वाला मत बनिए, விதவைகள் திக்கற்றவர்களுடைய சம்பளத்தை கூலி அபகரிக்க வேண்டாம். विधवाएं अनाथ बच्चों के मजदूरी கூலி को हड़पिए मत, பரதேசிக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். परदेशियों के लिए अन्याय मत कीजिए। கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். परमेश्वर के हाथों में सौंपेंगे। நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டும். न्याय दंड से बचना है। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, हाथ उठाकर बोलिए, இன்னைக்கு கேட்ட வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. आज सुने वचन के लिए मुझे सौंपता हूँ ஒப்பு प्रभु, கொடுக்கிறேன். समर्पण करता हूँ। சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவ ஆவியானவர் கிரியை செய்யுங்க. सत्य को सुने हुए हर एक बच्चों के लिए आत्मा परमेश्वर मदद कीजिए। எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க, हमसे आप कितना प्यार करते हो। நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டும் என்று எவ்வளவு நீங்க ஆசை உள்ளவங்களா விருப்பம் உள்ளவங்களா இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறீங்க. हम न्याय दंड से बचना चाहिए कर कितने चाहत के साथ आप इन वचनों को हमसे बताए। உமக்கே நன்றி செலுத்துகிறோம். आप ही को धन्यवाद कहते हैं। சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் सत्य को सुन रहे हर एक बच्चों के लिए நியாய தீர்ப்புக்கு விலகி வாழும்படி கர்த்தர் இவர்களுக்கு அனுகிரகம் செய்ய, न्याय दंड से बचकर जीने के लिए परमेश्वर को अनुग्रह दीजिए। சமாதானமும் தேவ பிரசன்னமும் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். शांति और परमेश्वर की उपस्थिति इन बच्चों के साथ रहे। மகிமை இருக்கட்டும். आपकी महिमा रहे। வருகை பரியந்தம் காத்துக்கொள்ள, आगमन तक संभालिए। சத்தியத்தில் உறுதியாயிருக்கட்டும்.
सत्य में मजबूत रहे, சுக பலன் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் இருக்கட்டும். सुख बल आरोग्यता और सुरक्षा रहे, வாதைகள் தொடக்கூடாது. महामारी को ना छुए, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். जरूरतें सब पूरी की जाए, அற்புதங்கள் அதிசயங்களை காணும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. अद्भुत आश्चर्य देखने के लिए मदद कीजिए, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना को सुनिए अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் पवित्र आत्मा का एकता शांति और आनंद உங்கள் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் आपके साथ में से सदा काल இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. प्रभु आप सबको आशीष करें। Praise the Lord.